கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு தவக்கால தியானத்தோடு இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன். நிலைவாழ்வுக்கான மேலுருவாக்கம், ஆடுகளுக்கு வாயில் நானே என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்நாளுக்கான திருமறை பகுதி யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆடுகளுக்கு வாயில் நானே என்று சொல்லுகின்றார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பாதுகாப்பின் வாசலை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகின்றது. காரணம், அக்காலத்து மேய்ப்பர்கள் ஆட்டு தொழுவத்தின் வாசலில் தான் படுத்துக் கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஆட்டு தொழுவத்தின் வாசலிலே படுத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆட்டு தொழுவத்திற்குள் உள்நுழைய வேண்டுமானாலும் அல்லது உள்ளே இருந்து வெளியே வர வேண்டுமானாலும் இந்த மேய்ப்பர்களை கடந்துதான் செல்ல வேண்டும். அதுபோலதான் இந்த தவ காலத்தில் பயணிக்கும் எங்களுக்கு இயேசு நம் வாழ்வின் வாசலாக இருக்கின்றார். நமது வாழ்வில் ஏற்படும் தீமையிலிருந்து பாதுகாக்கும் அரணாக அவர் இருக்கிறார் என்பதை இங்கு குறித்து காட்டுகின்றது. அதாவது எமது வாழ்வில் எந்த விதமான தீமையும் அவரை தாண்டி வந்துதான் எம்மை அணுக முடியும். அவ்வாறு அவர் எங்களுடைய வாழ்க்கையின் வாசலாக இருக்கின்ற பொழுது அவரை தாண்டி வந்து எந்த விதமான தீமையும் எம்மை அணுக முடியாது. ஏனென்றால் அவர் நமது வாழ்வில் நுழைவாயிலாக இருந்து நன்மை தீமைகளை வேறு பிரித்து நம்மை பரலோக தந்தையோடு இணைக்கும் ஒரே வாசலாக அவர் இருக்கின்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நானே வாயில், என் வழியாக உள்நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவார், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வார் என்கின்ற வாக்கு தத்தத்தை அந்த இடத்தில் அவர் கொடுப்பதை நாங்கள் காண்கின்றோம். இதனூடாக நாம் நிலைவாழ்வுக்கான ஒரு மீள் உருவாக்கம் அடைகின்ற மக்களாக காணப்படுகின்றோம். எமது பாவமான சுபாவங்கள் அனைத்தையும் இந்த தவக்காலத்திலே விட்டுவிட்டு இயேசு என்னும் வாசல் வழியாக நாம் உள்நுழைகின்ற பொழுது அங்கே ஒரு மீள் உருவாக்கம் நடைபெறுகிறதை நாங்கள் காண முடியும். அந்த மீள் உருவாக்கத்தின் ஊடாக நாம் வெளியே போகின்ற பொழுது அநேக மேய்ச்சல்களை கண்டுகொள்கின்றவர்களாகவும், திரும்பி உள்ளே வருகின்ற பொழுது ஒரு இளைப்பாறுதலை பெறுகின்ற ஜனங்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வாறு நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்னும் வாசல் வழியாக தான் நாங்கள் நுழைய வேண்டும். அந்த இயேசு என்னும் வாசல் வழியாக தான் ஆபத்து இல்லை என்பதை நாம் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தவும் வேண்டும். அவ்வாறு அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களையும் இந்த வாசல் வழியாக கொண்டு வரதான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார். அவர்களுக்கும் ஒரு நிலை வாழ்வை குறித்தான தெளிவை கொடுத்து அவர்களும் இந்த தவக்காலத்திலே பயனை பெற்றுக்கொள்கின்ற மக்களாக மாற ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க நாம் அவர்களை அழைத்து வருவோம். அவ்வாறு அவர்களையும் நிலை வாழ்வுக்குள் அழைத்து வர ஆண்டவர் எங்களை இந்த தவக்காலங்களிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே வாசல் என்றாரே, ஜீவனுக்குள் போக வழிகாட்டினாரே, உள்ளே போகவும் வெளியே வரவும் மேய்ச்சலை காணவும் செய்தாரே. அந்த வாசல் இயேசுவே, நித்திய ஜீவன் அவரே. அந்த வாசல் இயேசுவே, வாசல் இயேசுவே.